இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பெருமாளோட நாமத்தை இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம இரவு படுக்கிற வரைக்குமே அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனாலேயே பல கோடான கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த வைகுண்ட ஏகாதசி பூஜை முறை தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கிச்சனில், அதாவது அடுப்புக்கு நல்ல மாக்கோளம் பெருமாளுக்காக சங்கு சக்கரை நாமம் போட்டு அந்த கோலம்லாம் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு பெருமாளுக்கு இஷ்டமான கோதுமை ரவையில் பாயாசம் வெல்லம் கலந்து தான் செஞ்சுருக்கேன். கோதுமை ரவையை லேசாக நெய் விட்டு வறுத்து எடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு தேவையான அளவு நல்லா வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கிட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து அதோடு சேர்த்து நம்மளுக்கு பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டேன். ஒரு வெள்ளி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் பச்சை கற்பூரமும் துளசியும் சேர்த்து நம்ம வச்சிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பெருமாளுக்கு உகந்த ஒரு தீர்த்தம். அப்புறம் நம்ம 7 பச்சரிசி மாவில் 7 விளக்கு வச்சுருக்கோம். இந்த விளக்கு எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு, ஒரு சொட்டு நெய், ஒரு சிட்டிகை அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா பச்சரிசி மாவை பிசைஞ்சிட்டு 7 விளக்காக எடுத்து வச்சுட்டு 7 விளக்குலேயுமே நல்லா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுலேயுமே சேர்த்துருக்கேன். இன்றைக்கி முக்கியமாக எந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு விசேஷமாக கருதப்படுது. பெருமாளுக்கு முக்கியமானது இந்த பச்சை கற்பூரமும் இந்த 7 பச்சரிசி மாவில் செஞ்ச விளக்கும் தான். அது போக கோதுமையில் நம்ம பாயாசம் ஒன்று செஞ்சுருக்கோம். இன்றைக்கி மறந்துடாமல் நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே இந்த பூஜையை யாரெல்லாம் கடைப்பிடிக்க முடியுதோ கடைப்பிடிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப விரிவாக ஒவ்வொன்று தான் செய்யணும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி எளிமையான முறையிலையும் நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு அந்த நாராயணனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகணுமா? அப்போ ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறேன். கோவிலில் கொடுக்குற அந்த துளசியோடு சேர்த்து பச்சை கலர் துணியில் 2 துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி பெருமாள் பாதத்தில், அதாவது வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் வச்சுட்டு சுக்கிர ஹோரையில் எடுத்து உங்களோட பர்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பணம் பல மடங்காக உங்களுக்கு பெருகும், பெருமாளோட அனுகிரகமும் கிடைக்கும்.